மதியம் 2 மணி அளவில் இந்த சர்வதேச இந்த தேசிய மாநாடு எந்த இடத்துல நடக்க போகுது, என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு சென்னையில இருந்து என்ன கூட்டிட்டு வந்தவரோட இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம். அப்போ மண்ணை அடிச்சு லெவல் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இருக்கு, இத்தனை பேர் இருக்க போறாங்க, எல்லாம் எனக்கு முன்னாடியே சொன்னாங்க. சரி, ரொம்ப பசிக்குது, மணி ஆல்மோஸ்ட் 2 ஆயிடுச்சு. வெளியில போனோம். ஒருத்தர் பழம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கலான்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். பரமக்குடியிலேருந்து இங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கேன்மான்னாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க நின்று நாங்க பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒலிபெருக்கியில் சில வார்த்தைகள், 11வது தேசிய மாநாடு, மனித உரிமை கழக சர்வதேசத்தின் மனித உரிமை காத்து வரும் சர்வதேச அமைப்பிது, பல மாநிலத்தில் பெருகி வரும் உரிமைகளின் கடல் இது. நியாயம் கேட்டு குரல் எழுப்போம் நீதி தேவன் அமைப்பிது. நியாயம் கேட்டு குரல் எழுப்போம் நீதி தேவன் அமைப்பிது. தின மக்களுக்கு சேவை செய்ய துடித்து எழும் அமைப்பிது. நெருப்பாய் துடித்து எழும் அமைப்பிது. சர்வதேச அமைப்பிது, சென்னை மாவட்ட அணியுது. சர்வதேச அமைப்பிது, சென்னை மாவட்ட அணியுது. தமிழகத்தின் சாதனைகள் பாருங்க, எங்க அன்பு தலைவர் சுரேஷ் கண்ணன் தானுங்க. மனித உரிமை கழகத்தில் செயலாளர் பாருங்க, இவர் அன்போடு செயல்படும் ஜெயபாலன் தானுங்க. சர்வதேச அமைப்பின் பொருளாளர் பாருங்க, சர்வதேச அமைப்பின் பொருளாளர் பாருங்க, இவர் சிறப்பாக செயல்படும் ஆனந்தியம்மா பாருங்க, டாக்டர் ஆனந்தியம்மா பாருங்க. சர்வதேச அமைப்பிது, சென்னை மாவட்ட அணியுது. சர்வதேச அமைப்பிது, சென்னை மாவட்ட அணியுது. தமிழகத்தின் சாதனைகள் பாருங்க, எங்க அன்பு தலைவர் சுரேஷ் கண்ணன் தானுங்க. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிலே, எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும், தக்க சிறு பிழையுணரும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறந்திருந்து செயல்மனாக வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. தமிழ்தாய் வாழ்த்தினை ஒற்றி மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரையில் 20 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தீப சுடரை ஏற்றி ஒலிம்பிக் டார்ச் ரேஞ்சுக்கு இதை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு லெக் ஓடி இங்க அந்த தீப சுடரை எடுத்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தீப சுடரை இந்த 11வது தேசிய அளவிலான மாநாட்டிற்கு அந்த குழந்தைகள், அந்த சிறுவர்கள் இங்கே வந்து கொடுக்க போகிறார்கள். Please put your hands together and encourage the college boys who have come all the way from Madurai up to Ramnath district carrying the Olympic torch, running all the distance. மனித உரிமை கழகத்தின் விளையாட்டு அணியின் சார்பில் அரங்கேறிய ஒரு நிகழ்வு இது. இந்த அடிப்படையில் மனித உரிமை கழக சர்வதேச அமைப்பு இந்த 11வது தேசிய மாநாட்டில் under the category of cinema, the award has been decided to be given away to the director of the movie எங்கேயும் எப்பொழுதும் திரு சரவணன் அவர்களுக்கு. இரு கரம் சேர்த்து இந்த விருதை அளிப்பவர் is none other than Sri Liaquat Ali Khan. பெரிய கூட்டம் நடத்துகின்றோம்.
இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் நம் அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறார்கள். இதில் கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நலத்திட்ட உதவிகள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை கூறி முதலாக 5 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவியை வழங்கிய மாநில ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் எங்களின் மூத்த அண்ணன் ஜெயகோபால் அவர்களின் மனைவியார் ருக்குமணி ஜெயபாலன் அவர்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவி வழங்கியமைக்காக தலைமை கழகம் சார்பாகவும் மாநாட்டு குழுவின் சார்பாகவும்